ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹஃபீல் ஆஃப். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம புறங்க கூட மார்னிங் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எப்போதும் போல் நம்ம புறங்களுக்கு உணவு வைக்கக்கூடிய அந்த ஃபுட்டு ட்ரேயை மழை தண்ணி படாத மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு திருப்பியுமே கொண்டு வந்து நம்ம புறங்களுக்கு வைக்கிற இடத்துல வச்சுட்டு புறாங்களுக்கு தண்ணி குடிக்கிற அந்த ட்ரேயுமே நைட்டே நம்ம எப்போதுமே கவுத்துட்டுருவோம். இன்றைக்கி கவுத்துறையில் அதையுமா கவுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியை கொண்டு வந்து வச்சாச்சு. இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் ப்ரீடிங்கில் உள்ள புறாங்களெல்லாம் வெளியே விடுறதுக்காக ஃபஸ்ட்டு சின்ன கதவை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் பெரிய கதவையுமே ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். பெரிய கதவை எதுக்காக ஓப்பன் பண்ணி விடுறேன் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மகிட்ட ஒரு சில பட்டாங்க வெளியே வர கண்டிஷனில் இருக்கேன். அந்த மாதிரி புறாங்க வெளியே வந்து இற எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வெளியே வந்துட்டு உள்ளக்க போகிறதுக்கும் வசதியாக இருக்கிறதுக்காக நம்ம பெரிய கதவையுமே ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். கதவை திறந்து விட்ட உடனே ஒரு சில பசங்க எப்படா இவன் வெளியே திறந்து விடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மாதிரி திறந்து விட்ட உடனே பறந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த அப்ளக் மேலே நம்மளுக்கு 2 கால் இருக்குது, இன்றைக்கி நடந்து தான் போகிறோன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தான். இந்த 2 பசங்களும் கீழே இறங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் வந்த கொஞ்சம் பசங்களும் தண்ணி போய் எடுத்துகிட்டு சாப்பாடுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. இந்த அப்ளக் பட்டாவை நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரியும். காலில் எலி கடிச்சிருந்த ஒரு புறா தான் இவன். இவனோட கால் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, நல்லாவே பறக்க ஆரம்பிச்சிட்டான். இவனை ஓப்பன் ப்ரீடிங்கில் உள்ள புறாங்க கூட நம்ம சேர்த்து விட்டாச்சு. இப்போ ஓரளவுக்கு உள்ளக்க போயிட்டு வெளியே வர கண்டிஷனில் இருக்கான். ஃபுட்டு ட்ரெயிலையுமே கேப்பை மட்டும்தான் கிடைஞ்சிச்சு. எல்லா பசங்களும் போய் பார்த்துட்டு எப்படா கொண்டு வந்து இறைய போடுவா, சீக்கிரம் கொண்டு வாடான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்க பசி தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்பை எடுத்துகிட்டு போய் புறாங்களுக்கு இறைய அள்ளிட்டு வந்தேன். அந்த கப்பை பார்க்காம ஒருத்தனா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த கப்பில் தான் நம்ம ரெகுலராக போடுறதுனால அந்த கப்பை எடுத்தாலே பசங்க எல்லாருமே கீழே வந்துடுவானுங்க, இறக்க கொண்டு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காக்கி பேடு நம்மள்கிட்ட கீழேயே நல்லாவே அடிப்பான். இவன் ஒரு கிரவுண்டில் ஒரு மிக்ஸ் பேடு. இவனோட கொஞ்சம் நேரம் விளையாடுவோன்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்டு அடிக்க விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பையன் நல்லாவே அடிச்சுக்கிட்டு இருந்தான். சரி, ஓகே, இறைய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைய போட போனேன். அப்போ அந்த அப்ளக் பட்டா ஒழுங்காக பறக்க தெரியாமல் கீழே வந்து இறங்கினான். அவனையுமே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன்ட்டு ஃபுட்டு ட்ரேயில் நம்ம கையில் வச்சுருந்த ஃபுட்டை கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பசங்களாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லா பசங்களும்லாம் கீழே வரல. மேலே போன ஒரு சில பசங்க மேலே தான் நின்றுக்கிட்டு இருந்தானுங்க. அவங்களுக்கு எப்போ பசி எடுக்குதோ அப்போ கீழே வந்து சாப்பிட்டுப்பானுங்க. நான் எப்போதும் மார்னிங்காக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் சரி, புறாங்களுக்கு இற போட்டுட்டு அவனுக்கு எல்லோரும் மொத்தமாக நின்று சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவனுக்கு எல்லோரும் மொத்தமாக நின்று சாப்பிட்றத பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இவனுங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ப்ரீடிங் ஏஜஸில் உள்ள பேர்ட்ஸுமே ரொம்ப பசியில் இருந்துக்கிட்டு இருந்தானுங்க. சரி, ஓகே, அவனுங்களுக்குமே இற போட்டலான்னு சொல்லிட்டு ஒருத்தனா இற போட ஆரம்பிச்சிட்டேன். நம்மள்ட்ட வெளியே இருக்கிற புறாங்களை கூட நான் கவனித்து பார்க்குறேனோ இல்லையோ, உள்ளாக்க இருக்கிற புறாங்களை ரொம்பவே கவனித்து பார்த்துப்பேன். நம்ம முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், இவனுங்க எல்லாத்தையுமே நான் ரொம்பவே பத்திரப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய ஒரு புறாங்க தானே. அதனால் இவனுங்க யாருமே நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இவனுங்க எல்லாத்தையுமே நான் சேஃபாக தான் வச்சுருப்பேன். இதில் இருக்கிற எல்லா பசங்களுமே சிக்ஸில் தான் இருக்கானுங்க. நான் ஃபஸ்ட்டு காட்டின அந்த அப்ளக் பேர் மட்டும்தான் சிக்ஸ்லேயும் இல்லை, எக்லேயும் இல்லை, சும்மாண்டு இருக்கானுங்க. சிக்ஸில் இருக்கிறதுனாலேயே எல்லோரும் நல்ல பசியில் இருக்கானுங்க. நான் இற போட்ட உடனே எந்த அளவுக்கு வந்து சாப்பிட்றானுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ப்ரீடிங் ஏஜஸில் உள்ள எல்லா பசங்களுக்குமே நம்ம இற போட்டு முடிச்சாச்சு. எல்லாருமே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, ஓகே, இவனுங்களுக்கு கொஞ்சம் நேரம் பார்த்துருப்போன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேலே உள்ள பசங்களுமா யாரும் இறங்குற மாதிரி தெரியல. சரி, ஓகே, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயுமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒருத்தனா இறங்குறதுக்காக ரெடியாக அண்டுக்கு இருந்தானுங்க. நான் மார்னிங் கேஜ் திறந்து வர்றப்போ கொஞ்சம் பசங்க தான் உள்ளேருந்து வெளியே வந்தாங்க. ஆனால் இப்போ மாடியில் வந்து நிறைய பேர் இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இவனுங்களில் பாதி பேரை நம்ம மார்னிங் பறக்க விட்டுருந்தோம். அந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணலை, அதனால் இதில் போட முடியல. நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட பேர்ட்ஸை பறக்க விட்ட வீடியோவை நம்மளோட சேனல்லையே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கடுத்து நான் நம்மளோட பேர்ட்ஸை பறக்க விட்டதை எதையுமே அப்டேட் பண்ணலை. உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த 2 பசங்களும் நம்மகிட்ட இருக்கிற ப்ரீடிங் ஏஜஸில் உள்ள பசங்க சாப்பிடும்போது சிந்துவானுங்க. அந்த சிந்துற ஃபுட்டை எடுத்துக்கிட்டானுங்க. 2 பசங்களும் எக்குக்கு விரட்டிகிட்டு இருக்கானுங்க. நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கிறப்போ பார்த்து பயந்து பறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எக்குக்கு விரட்டி இருக்கிறதுனால ஃபீமேல் போச்சுன்னா மேலுமே பின்னாடியே போகும். அதனால் 2 பசங்களும் ஜோடியாகவே போயிட்டானுங்க. மேலே நின்றதில் ஒரு கொஞ்சம் பசங்க மட்டும் கடைசியாக கீழே இறங்கி சாப்பிட வந்தானுங்க. கொஞ்சம் பசங்கன்னா ஒரு 2 பசங்க தான் கீழே இறங்கியிருக்கானுங்க. மற்ற எல்லா பசங்களும் மேலே தான் நின்றுட்டு இருக்கானுங்க. அவனுங்க யாருக்கும் இன்னும் பசி எடுக்கல போல். மேலே நிற்கிற பசங்களையுமே நம்ம திருப்பி விசில் அடித்து கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடித்து கூப்பிட்டு பார்த்தேன் எப்போதும் போல். எல்லோரும் கேட்குறானுங்க, நான் யாரும் கீழே இறங்கி வர நிலைமையில் இல்லை. எல்லாருமே மேலேயே செட்டில் ஆகிட்டானுங்க. சரி, ஓகே, நீங்கள் எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே உள்ள பசங்களே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்மள்ட்ட ஓப்பன் ப்ரீடிங்கில் நிற்கிற பசங்களுமே ஒரு சில பசங்க சிக்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் ஒருத்தனா நல்லா சாப்பாடு எடுத்துகிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அவங்களோட சிக்ஸுக்கு இற கொடுக்கறதுக்காக ஒருத்தனா உள்ளக்க போக ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மாதிரி கண்டென்ட்டில் வீடியோஸ் வேணும்னா தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரியே வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.